ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கையில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா வேலண்டைன்ஸ் டேக்கு வந்து எங்கள் ஒய்ஃப் எனக்கு கொடுத்துருக்க கிஃப்ட்டு. சர்ப்ரைஸாக அனுப்புறேன்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லவும் இல்லை. அவங்க இன்னைக்கு ஈவினிங் டெலிவரி ஆனப்போ தான் தெரிஞ்சுது அதுமாதிரி கிஃப்ட் போட்டிருக்காங்கன்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு வந்து கடைக்கு எப்பலாம் போனால் டைம் இருக்குனாலே தெரியல. மேபி ஏதோ ஒரு ஆன்லைன் ஷாப்பில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம என்னென்னு பார்ப்போம். நம்ம இன்னைக்கு அவங்க நேரில் வந்து கொடுக்கணும்னா பிளான் பண்ணியிருந்திருக்காங்க. சடனாக அவங்க அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி இருந்ததுனால இப்போ என்கிட்ட சொல்லி நீயே ஓப்பன் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பார்ப்போம் இதுக்குள்ளே என்ன இருக்குன்றது. ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. உள்ளே என்ன இருக்குது இது ஃபோட்டோ மாரி ஏதோ அமைச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன ஃபோட்டோன்னு பார்ப்போம். ரொம்ப ஸ்ட்ராங்காக கட் பண்ணியிருக்காங்க. டேமேஜ் ஆகக்கூடாதுன்ட்டு என்ன இருக்குது. வாவ், ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சிருக்காங்க. என்ன ஃபோட்டோ இங்க பாருங்களேன். நாங்க லவ் பண்ணும்போது எடுத்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே கொலாஜ் பண்ணி எடுத்து வச்சிருக்காங்க. ஃபுல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கு. இந்த மாதிரி குவாலிட்டியும் நல்லா இருக்கு. ஆக்சுவலா ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஆஃபீஸ் டெஸ்க்ல வைக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு குவாலிட்டியா இருக்கு. நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கு. இந்த கடை பேர் ஏதாவது போட்டிருக்கான்னு பாருங்க. இது வந்து ப்ரொமோஷன்லாம் இல்லைங்க. நல்லா இருக்குன்றத சொன்னா வந்து தமிழன் கடைன்ற ஒரு கடையில இருந்து வாங்கியிருக்காங்க போல இருக்கு. நல்லா இருக்கு. இங்க பாருங்க, உங்களுக்கு நான் ஃப்ரேம் காமிக்கிறேன். நாங்க அதாவது போக எடுத்திருந்த போட்டோஸ் இல்ல குட்டி பாப்பாவும் இருக்க போட்டோவும் சேர்த்து வச்சிருக்காங்க. பாப்பா தெரியணும் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த போட்டோ.